ஆமாம், நான் நினச்சிட்டு இருந்தேன் இதான் கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு நினச்சிட்டு இருந்தேன். எது ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வர்றது, ஆவியில் நிரம்புறது, பாட்டு கேட்குறது, கிறிஸ்தவ பாடல் கேட்குறது, அப்பப்போ சினிமா பாட்டை மிக்ஸ் பண்ணி கேட்குறது, ஆமாம் இங்கிட்டு ஒரு கால் அங்கிட்டு ஒரு கால் இப்படியெல்லாம் போகிறது, இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஏன்னா நான் சுற்றி பார்க்குறேன், என்னை சுற்றிலே நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் என்னை விட மோசமாகவும் இருக்கிறாங்க. அவங்கள கம்பேர் பண்ணும்போது நான் நல்லா வந்தானே அப்படி தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். இல்லை தம்பி நீ இன்னும் வர வேண்டியிருக்கு அப்படின்னாரு பாருங்கள். ஆமாம், கடைசியில் பிரிவு இழப்பு எல்லாம் வந்தப்போ கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா என் வாழ்க்கையில் இப்படி நடந்துட்டே, கனவு இது கனவாக இருக்கணுமோ, அப்படி கனவாக இருக்கும் அப்படின்னு நம்ம நிறைய விஷயங்கள் நடப்போம் இல்லையா. கனவாக இருந்துடக்கூடாத கடவுளேன்னு, அதை மாதிரி இதெல்லாம் கனவாக இருந்துடக்கூடாதான்லாம் நினச்சிருக்கிறேன். ஆனால் இப்போ சொல்கிறேன், கர்த்தர் சாட்சி உண்மையை சொல்கிறேன், அது கனவாக இருக்கவே கூடாது. ஆமாம், ஏன்னா நான் இப்போ மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்கு முதல்ல இருந்த விட இப்போ எவ்வளோ மாறி உண்மையாக வாழ்கிறேன். இதுதான் எனக்கு முக்கியம். யார் போனால் யார் வந்தால் மேட்ரு கிடையாது. என் தவறு நிமித்தமாக என் கை மீறி போய் இழந்திருந்தாலும் ஆமேன், இன்னைக்கு நான் அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறவன வந்துட்டேன். ஆமேன். எவ்வளோ தீமைகள் தேவன் நன்மையாக மாற்றினார். இன்னும் மாற்ற பண்ண அவர் வைராக்கியமாக இருந்தார். நான் விட்டு கொடுக்கல, நான் பிடிவாதமாக இருந்தேன். அதனால் சில தீமையாகவே போயிட்டு, ஆனால் அதையும் தேவன் நன்மையாக மாற பண்ணுவார். இன்றைக்கி சொல்கிறேன், கர்த்தர் சாட்சி, இந்த பாட்டுக்கு நான் சும்மா போலியாலாம் பாடலை. சில நேரம் இதுக்கு முன்னாடி இதே பாட்டை போலியாக நிறைய தடவை பாடியிருக்கிறேன். இந்த பாட்டு படிக்கும்போது ஒரு யோசனை வரும், உண்மையிலே நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ தீமை நினச்சி நன்மைக்கு தானா, அந்த உணர்வே இல்லாமல் பாடினேன் சார். இன்றைக்கி சொல்கிறேன், என் லைஃப்பில் எல்லா தீமைகளும், என்ன தீமை அது, என்னுடைய திருமண வாழ்க்கை, என்னுடைய மனைவி பிரிவு, எதுவாக இருக்கட்டும், என்னவாக இருக்கட்டும், ஆமேன், எது நடந்திருந்தாலும் எல்லாம் நன்மைக்கு. நான் 100% ஆமாம் மனசார சொல்லுவேன், என் லைஃப்பில் என்ன தீமை நடந்தாலும் தேவன் எனக்கு இன்றைக்கு அவைகளை நன்மையாய் மாற்றி இருக்கிறார், இன்னும் மாற்றுவார் என்பது என்னுடைய விசுவாசம். ஆமேன். ஆமாம், கர்த்தர் அப்படி தான் உங்களே என்னையும் ஆசீர்வதித்து வைத்துவார். இந்த நல்ல காலை நேரத்தில் எனக்கு அன்பானவர்களே, அவர் செய்த நன்மைகளை நினைத்து ஆமேன், நன்றி ஆண்டவரே, ஓ தேங்க்யூ டாடி, ஆமேன்.